டிஎன்பிசி குரூப் 4 2024 கேட்ட 13th கொஸ்டினை பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டினை பாருங்கள். என்ன பண்ணுறாருன்னா, விக்னேஸ்வரன் ஒருத்தர் 4% வட்டிக்கு பேங்க்கில் போய் கடன் வாங்குறாரு. 2 வருஷத்துக்கு வாங்கிறாரு. வாங்கினதை சும்மா இருக்காமல் அவர் ஃப்ரெண்டுக்கு 6% வட்டிக்கு கொடுத்துறாரு. ஸோ இவருக்கு எவ்வளவு லாபம் கிடச்சிருக்கும் அப்படிங்கிறதான் கொஸ்டின். இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நம்ம 2 தடவை சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் யூஸ் பண்ணணும். ஸோ கொஸ்டினில் நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னு கொடுத்துட்டா அதனால கவலைப்படாதீங்க, ரெண்டுமே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான். சப்போஸ் நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருந்தானா நம்ம ரெண்டையுமே டிஃப்ரெண்ட்டாக பண்ண வேண்டியிருக்கும். இங்கே அந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே கிடையாது, நம்ம டைரெக்டாகவே பண்ணலாம். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கு ஃபார்முலா என்னென்னா, நான் ஃபஸ்ட்டு கொஸ்டின்லேயே சொன்னேன், PNR/100. ஸோ ஃபஸ்ட்டு விக்னேஷோட இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு பார்க்கலாம், அப்புறமா சஞ்சயோட இன்ட்ரெஸ்ட் என்னன்னு பார்க்கலாம். ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணும்போது விக்னேஷ் கிடைச்ச லாபம் நமக்கு கிடைச்சிரும். 10,000 டைம்ஸ் 4 டைம்ஸ் 2. ஸோ என்ன பண்ணோம்னா, பிரின்சிபல் வந்து 10,000, நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 2, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 4/100. இதை சால்வ் பண்ணும்போது நமக்கு என்ன வந்துடும்னா 800 கிடைச்சிரும். ஸோ அதே மாதிரி சஞ்சயோட இன்ட்ரெஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கும் போது அவனுக்கு சேம் பிரின்சிபல் தான். ஏன்னா வாங்கி அப்படியே எங்களுக்கு கொடுத்துறான். 6 டைம்ஸ் 2, 2 வருஷம் தான் அவனுமே வச்சுருக்கான், /100. இதை சால்வ் பண்ணோம்னா 1200 வந்துடும். நான் மல்டிப்ளேஷன்ஸ் பெருசாக இருக்கும், ஸோ அதனால் நான் பண்ணலை. நான் வந்து எனக்கு மைண்ட் கால்குலேஷன் நல்லா ஸ்பீடாக வருங்கிறதுனால நான் டைரெக்டாகவே போட்டுறேன். ஸோ 1200. ஸோ இப்போ ரெண்டையும் நம்ம ரெண்டு பேர்த்தோட வேல்யூவும் சப்ராக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன வரும்னா 1200 மைனஸ் 800. சப்ராக்ட் பண்ணும்போது 400 வந்துடும். ஸோ அப்போ நான் ஆன்சர் என்ன, நமக்கு 400 தான் கரெக்டாக ஆன்சர். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை நம்ம இன்னமும் டீட்டெயில்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஃபுல்லாக டீட்டெயில்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் என்னென்ன கான்செப்ட்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம், ஏன் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறோம், காம்பவுண்டர்ஸ் வந்தால் எப்படி நம்ம யூஸ் பண்ண போகிறோம், எல்லா டீட்டெயில்ஸையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைனாக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் இதை ஒரு பெரிய வீடியோவாக ரெடி பண்ணி உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன்.